வருஷா வருஷம் ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஒரு 11 டேஸ்க்கு சிரிக்கவே கூடாது. சிரிக்கிறத பேன் பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர். அவர் பேர் கிம் ஜாங் உன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அவரோட அப்பாவுக்கு டெத் அனிவர்சரி. ஸோ நீங்கள் எல்லாருமே கவலையாக இருக்கணும், துக்கமாக இருக்கணும், சிரிக்கக்கூடாது. மீறி சிரித்தா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சட்டம் போட்டிருக்கிறார். சட்டம் அவரோட கையில் அப்படிங்கிறதுனால நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் போட்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேடையிலிருந்து பேசுகிறாரு அப்படின்னா கீழே உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். கவனிக்காமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம திரும்பி பேசிக்கிட்டு இருக்கிறது, இல்லை தூங்குறது, கொட்டாவி விடுறது, சிரிக்கிறதுன்னு எந்த மிஸ்பிஹேவும் பண்ணினாலும் உடனே ஜெயிலு. சரி, இப்படி பெரியவங்களுக்கு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு அதை விட கடுமையான சட்டம். ஸ்கூல் போகும்போது பார்த்தா ஸ்கூலோடைய ஃப்ரண்ட்டில் அவங்க அப்பா ஃபோட்டோவும் அவருடைய ஃபோட்டோவையும் மாட்டி வச்சுக்கிட்டு இவரை ப்ரேயர் பண்ணிட்டு தான் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக உள்ளே போகணும். இது ஸ்கூலில் மட்டும் இல்லைங்க, எல்லாருடைய வீட்லேயுமே அவங்களோட ஃபோட்டோ இருக்கணும், அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோ இருக்கணும்னு வச்சுருக்கிறாரு. நீங்கள் ஸ்கூல் போகும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். அதே மாதிரி ஸ்கூலில் எந்த தப்பு பண்ணாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிட் அடிக்கிறீங்க இல்லை பார்த்து எழுதுறீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு மட்டும், இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, கிட்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரே சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து எழுதுனா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகணும். குழந்தைகள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸும் ஜெயிலுக்கு போகணும். நல்ல வேலை, எப்படி ஒரு நாட்டில் நான்லாம் பிறக்கலையேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் அப்படி தானே நினைக்கிறீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா சைனா கிட்டே இருக்கிற வடகொரியா நாட்டில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இப்போ ஆப்பிரிக்கா பழங்குடியினர் எப்படி பார்த்திங்கன்னா அந்த மரத்துலேயே குகை கட்டி, அதாவது குகைன்னு சொல்ல முடியாது, மரத்தை குடைஞ்சி இன்னமும் பறவைகள் மிருகங்கள் மாதிரி அதை வீடாக மெயின்டைன் பண்ணி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்படியான பழங்குடியினர் இருந்துகிட்ருக்காங்க. ஏன் திடீர்னு நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு என்னமோ இப்போ நம்ம சொன்ன இந்த மக்கள், வடகொரியா மக்களும் கிட்டத்தட்ட பழங்குடியினர் மாதிரி, அதாவது அவங்க ஊர் படிப்புன்னு இருக்கலாம், பட் அவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மாதிரி தான் இன்னும் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இங்கே நம்ம அங்கேயும் போக ஆப்பிரிக்கா, கொரியான்னு இன்னுமே இந்தியாவிலேயே அந்தமான் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டோன்னே அது பக்கத்தில் சென்டினல் தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேன் பண்ணப்பட்ட ஏரியா, நம்ம யாருமே போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அங்கே உள்ள மக்கள் பழங்குடியினர் அப்படின்னா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எப்படி ஏலியன் சொல்லிட்டு ஒரு புது இதை பேசிகிட்டே இருக்கோம், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வேற்றுக்கிரகவாசி அப்படின்னு நம்மளை ஒரு வேற்றுக்கிரகவாசி மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க, நம்மளை விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம போனாலே பயந்து ஓடிடுறாங்க, இல்லைன்னா நம்மளை கொலை பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு சிங்கம் வருது, புலி வருதுன்னா நம்ம அப்படி தானே பண்ண முடியும், அதை கொலை பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ பயப்படுற ஒருத்தவங்க மாதிரி நம்மளை கொலை பண்ணிடுறாங்க. இதை மீறி நிறைய பேர் இந்த மக்கள் யார் தான் அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதனால் பல பேர் இறந்தாங்க. ஆனாலும் ஃபைனலாக இப்போ ஒரு லேடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கு தேங்காய், அந்த பக்கம் நிறைய தென்னை மரம் இருக்குது, தேங்காய் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தேங்காய் மூடையை கொண்டு வச்சு அதை அவங்க பார்க்க வரும்போது, எடுக்க வரும்போது அவங்கக்கிட்ட அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பேசி, மொத்தத்தில் அவங்க தான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக பேசி மூவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய லைஃபையே புத்தகமாகவும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள நம்ம ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பேர் மதுமாலா சட்டர்பதி.